வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கிற இது கும்பமேளா. அதாவது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் மகா கும்பமேளா. அதாவது பிரக்யாராஜ்ல இப்போ ஜனவரி மாதம் 2025ல் நடந்துட்டுருக்குது. அதுக்கு உலகம் முழுக்க இருக்கிற இந்து மக்களால் இது கொண்டாடப்படுது. ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து கோடீஸ்வரன்லேருந்து எல்லா விஐபிக்களும் வந்திருக்காங்க. அதாவது ட்ரெயின் ஃபுல்லாகவே டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது நம்ம சவுத்தில் இருக்கிறதுனால சவுத்துலேருந்து போக வேண்டியவங்க இனிமேட்டு யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பௌர்ணமி அதுமா 1,80,000 பேர் லட்சம் பேர் நேற்று குளிச்சிருக்கிறாங்க இந்த திரிவேணி சங்கமத்தில். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அகோரிகள் வருவாங்க. அகோரிகள் கூட்டமாக வருவாங்க. அவங்களும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதாங்க. அதாவது இந்த மாதம் இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது அகோரிகள் கூட்டமாக வருவாங்க. நம்மளை போல் சாமானியர்களும் வருவாங்க. அதே போல் இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, தேவர்கள் பால் கடலை கடையும் போது அதுலேருந்து அந்த அமிர்தம் 4 சொட்டு விழுந்துடும். அது விழுந்த இடம் தான் ஹரித்ராஜ், பிரக்யாராஜ், உஜ்ஜனி, நாசிக். இந்த 4 இடமும் புனித நீராடலாம். நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே போகணுங்கிறது ஐதீகம். அதாவது தேவர்கள் அந்த அமிர்தத்தை குடித்ததுனால தான் சாகாவரம் பெற்று நல்லா இருக்கிறாங்க. அதனால் இது ஐதீகம். அந்த இடத்த போற்றி இதுவரையும் எல்லாருமே வணங்கிட்டு வர்றாங்க. அதே போல் இங்கே போகிற பக்தர்களுக்கு உண்டான எல்லா வசதியும் கிடைக்கணுங்கிறதுக்காக டென்ட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. 1500 டென்ட்டு. அதே போல் அந்த இடம்லாம் சீரமைச்சு அழகாக வச்சுக்கிறாங்க. போகிறதுக்கு உண்டான ரோடெல்லாம் சீரமைச்சு பண்ணியிருக்காங்க. அதே போல் அங்கே போகிற பக்தர்களுக்கு உணவு நான் ஸ்டாப்பாக கிடைக்கிறதுக்கு ஆங்காங்கே அன்னதான கூடங்கள் இருக்குது. அதே போல் போகிறதுக்கு உண்டான ரோடெல்லாம் சீரமைச்சிருக்காங்க. தங்குறதுக்கு டென்ட்டு போட்டிருக்காங்க. 1500 டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதம் 13, 14, 29 ரொம்ப முக்கியம். அந்த 3 நாள்லையும் அகோரிகள் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. கூட்டமாக அன்றைக்கி அகோரிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு குளித்ததுக்கப்புறம் தான் காலையில் சாமானிய மக்கள் அதுக்கப்புறம் போயிட்டு குளிப்பாங்கங்கிறது ஐதீகம்னு எதிர்பார்க்கப்படுது. நான் ஒவ்வொரு வருஷமும் இது போல் தான் நடந்துக்கிட்டு வருது. நாமளும் நம்மளால் போக முடியலைன்னா கூட நம்ம இது போல் ஊடகங்களில் பார்த்து கண்டிப்பாக அதோட பலன் நம்மளும் பெறுவோம். இந்த தடவை போகாதவங்க அடுத்த தடவை அடுத்த 12 வருஷம் கழித்து கும்பமேளாவுக்காவது போகிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கணுன்ட்டு வேண்டிக்கலாம் கடவுளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.